ஹாய், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அரம் இன்ஃபோ. எல்லா டிஷ்ஷும் செஞ்சு பார்த்துட்ருக்குறீங்களா? பிடிச்சிருக்குங்களா நான் செஞ்ச டிஷ் எல்லாம்? இன்றைக்கி வந்து சோலா பட்டூரா, அதாவது சோலா பூரின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹோட்டல்ஸில், அந்த பெரிய பட்டூரா எப்படி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லான்றதை தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். சென்னாவும் அதுவும் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு மைதா வேணுங்க, கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக சர்க்கரை, உப்பு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இது கூட பிசையறதுக்கு ப்ரெட்டு இல்லைன்னா பன்னு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா ஒரு பன்னு எடுத்துக்கோங்க. ப்ரெட் இருந்ததுனாக்கா ப்ரெட் ஸ்லைசஸ்ஸு ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இது போட்டு பிசைஞ்சோம்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சன்னா பட்டூரா அப்படியே ஃப்ளஃபியாக பெருசாக வரும், அந்த சோலா பூரின்றது. அதுக்காக தான் இது போடுறோம். எப்படி பிசையலான்னு பார்க்கலாங்க. நான் வந்து இந்த டம்ளரில் 4 டம்ளர் எடுத்துருக்கேங்க மைதா. அதுக்கு ஒரு அது 3 ஸ்லைஸு ப்ரெட் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் சர்க்கரை, இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு போட்டு இதை நல்லா கிளறிக்கோங்க. நம்ம சர்க்கரை போட போகிறோம், ப்ரெட்டு ஈரமான ப்ரெட்டு போட போகிறோம். அதனால் அதை பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க, நம்ம பூரிக்கு பிசைகிற மாதிரி தான் இது. இந்த 2 ஸ்பூனு தயிர். இப்போது இந்த ப்ரெட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை தண்ணி பிழிஞ்சிட்டு நல்லா இப்போ இப்படி இது பண்ணி போட்டுக்கோங்க. ஓரம் வேணான்னீங்கன்னாக்கா அந்த ஓரம்லாம் கூட கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் ஒயிட் போர்ஷன்ஸை மட்டும் கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இதை போட்டு பிசைஞ்சிருங்க மாவை. எல்லா மாவோடையும் அந்த ப்ரெட்டு வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் பிசைக்குவோம். அந்த ஊற வச்ச தண்ணியை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக இதில் ஈஸ்ட்டு போட்டு செய்கிறாங்க இல்லைங்களா உங்களுக்கு ப்ரெட்டு பண்ணலாம். அதனால் அந்த இது கலக்கிறதுனாலேயே முக்கால்வாசி உங்களுக்கு நல்லா உப்பி வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் மோஸ்ட்லி எல்லாம் சேலத்தில் இருக்கும்போது தான் நெய்பர்ஸ்கிட்ட கற்றுக்கிட்டது. நார்த் இண்டியன்ஸு செட்டியார் தான் என்னோடய நெய்பர்ஸ். அங்கே குஜராத்தீஸும் அவங்கக்கிட்ட இருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு நார்த் இண்டியன் ஐட்டம்லாம் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். மற்ற இந்த மாதிரி நம்ம முறுக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து செட்டியார் அவங்க ஆண்டிக்கிட்ட கற்றுக்கிட்டேன் நான். பாருங்கள், இந்த தண்ணியை கூட நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அளவுலாம் இதுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா சுகர் இருக்குது, அது கொஞ்சம் மெல்ட்டாகி வரும் உங்களுக்கு. அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு நம்ம ஈவினிங் செய்கிறோன்னாக்கா ஒரு 4 மணிக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. மாவு நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளோ நல்லா ஊறுதோ அப்போ அந்த மைதா வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வராமல் உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல சாஃப்டாக அப்படி பிச்சு தின்னோம்னாக்கா சாஃப்டாக இருக்கும், பூரி ஃப்ளஃபியாக வரும். அதனால் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. கன்சிஸ்டன்சி இது இருந்தால் போதும் பூரிக்கு. ஏன்னா மாவு போட்டு தேய்க்கிற அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சர்க்கரையும் ஊறும். இதில் ஊற வச்சோம்னாக்கா நல்லா பிசைஞ்சிட்டு இது காயாமல் இருக்கணுன்னாக்கா கொஞ்சம் மேலே எண்ணெயை தடவி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு. இதை வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க, நிறைய வேண்டியதில்லை. ஜஸ்ட் அப்படியே போட்டு பிசைஞ்சிட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மூடி போட்டு தட்டு போட்டு வச்சுருங்க.
பார்த்திங்களா 2 ஹவருக்கு ஊறி எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது இருக்கட்டும். நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான சன்னா செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மூக்கடலை, வெள்ளை மூக்கடலையை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு அதை வேக வச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம், அப்புறமா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் பேஸ்ட் அரைச்சிருக்கேன். இது ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 5-6 தக்காளி இவ்வளோ பெரிய சைஸு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு சால்ட்டு, தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சாஜீரா, பிரிஞ்சி இலை, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் அரைச்சது. செய்யறதுக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் பூரிக்கும் தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் மூக்கடலை எடுத்து மிக்சியில் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அது நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றினாலே போகிறோங்க. நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. ஏன்னா பூரிலையும் நிறைய இருக்குது எண்ணெய் சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கிறேங்க. அது நல்லா இதுவாகட்டும். வெங்காயத்தை போட்டு முதல்ல கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது போடாமலே கூட மொத்தத்தையும் கூட நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் அரைச்சிட்டு கூட பண்ணலாம். நான் கொஞ்சம் இது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கட் பண்ணியும் போடுறேன். வேண்டான்னு நினைக்கிறவங்க எல்லா வெங்காயத்தையுமே பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாம் வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் பிடிக்கும். சின்ன குட்டீஸ் எல்லாம் வந்து ஹோட்டலில் போனாலே அந்த பெரிய பூரி வேணும்னுட்டு ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க இல்லைங்களா. இந்த சன்னா எல்லாருமே பண்ணுவீங்க, எனக்கு மோஸ்ட்லி தெரியும். நிறைய பேருக்கு தெரியும், அது அழகாக பண்ணுவீங்கன்றதும் தெரியும். இருந்தாலும் நான் என்னோடய முறையை எப்படி செய்கிறேன்றதை காட்டுறேன். 2வது பூரி வந்து நிறைய பேருக்கு சோளா பூரி அதை பெருசாக ஆகிறது எப்படி, அந்த மாதிரி சாதா பூரி உப்பி தான் நம்ம இது பண்ணுவோம். பட் அந்த டேஸ்ட் வராது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மைதாவோட கொஞ்சம் தயிர், சர்க்கரை, உப்பு, அப்புறம் ப்ரெட்டும் போட்டு கலந்து செஞ்சாக்கா அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டே வந்து வரும். ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க. அது சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம், அதாவது 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை அப்புறமா செஞ்சோம்னாக்கா பூரி வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கின வாட்டி அந்த வெங்காயம் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் முதல்ல இஞ்சி பூண்டு போட்டுறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கோங்க. ஏன்னா சென்னா வந்து வாயு, அதனால் நான் நிறைய இஞ்சி பூண்டு போடுறேங்க. ஒவ்வொரு டிஷ்ஷுலேயும் நான் சொல்கிறேன், இஞ்சி பூண்டு நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாயோ என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்கிறதையெல்லாம் வந்து அந்த இஞ்சி பூண்டு வந்து சப்சைட் பண்ணிவிடுங்க. அதனால் இஞ்சி பூண்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ வந்து உங்களுக்கு கொரோனா கூட சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இஞ்சி கஷாயம் போட்டு குடிங்க, அது போட்டு குடிங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நம்ம குடிக்கிறோம், எங்கள் வீட்லேயும் நாங்கள் குடிக்கிறோம். எங்கள் வீட்டில் 3 குட்டீஸ் இருக்கிறதுனால டெய்லி வந்து ஒரு கஷாயம், இஞ்சி, அப்புறமா கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, வெத்தலை, மிளகு, ஜீரகம், மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா உரலில் போட்டு தட்டிட்டு ஒரு சொம்பு தண்ணியை 3/4 சொம்பு தண்ணிக்காவது குறுக்கி வச்சுட்டு நாங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை அதை சாப்பிட்ருவோம். 3 நாளைக்கு ஒரு தடவை கபசுர குடிநீரும் குடிக்கிறோங்க. இப்போ கொரோனாவுக்கு பயந்து இதெல்லாம் குடிக்கிறதா இருக்குது. இல்லைனாலே நார்மலாக கூட நாங்கள் வந்து
இஞ்சி கஷாயன்றது எங்கள் பாட்டி வந்து நிறைய வச்சு கொடுப்பாங்க. ஜுரம் சளி எல்லாம் பிடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி கொடுக்கறது அந்த இஞ்சி கஷாயம் தாங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வாசனை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது வெங்காயமாக அரைச்சி வச்சதை போட்டுக்கிறேன். இந்த வெங்காயமும் அதே மாதிரி நல்லா வதங்கணும். இல்லைன்னா இந்த வெங்காயம் வதங்காமல் நம்ம செஞ்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு பச்சை வாடை வந்துடுங்க. சன்னா வந்து இது எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு, தண்ணி எல்லாம் சுண்டி. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். ஏன்னா அதுவும் வதங்கணும் இல்லைங்களா, அதுவும் சுருங்கி இந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகாயை சும்மா 2 அப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா சுருங்கி எண்ணெய் விடுற அளவுக்கு வரணும். அப்போ தான் வந்து இந்த சென்னா டேஸ்ட்டு மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் இதெல்லாம் எதுவுமே நான் கடையில் ப்ராடக்ட் கிடையாதுங்க. எல்லாமே வீட்டில் செய்கிறது தான். சென்னா மசாலான்னு சொல்லிட்டு விற்பாங்க, தெரியாதவங்க இதை வாங்கியும் போட்டுக்குவாங்க. பட் நம்ம இந்த ஐட்டம்லாம் போட்டு பண்ணாலே உங்களுக்கு நல்லா வந்துடும் டேஸ்ட்டு. அதனால் கடை மசாலா எதுவுமே போட மாட்டேன், எல்லாமே வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிறது தான். பாருங்கள், தக்காளியும் நல்லா சுருங்கி வந்துருச்சு. எண்ணெய் விடுது பார்த்திங்களா, சைட்லலாம் ஷைனிங் தெரியுதுங்களா? ஷைனிங்காக தெரியுதா? இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். தக்காளி வாடை, வெங்காயம் வாடை, இஞ்சி பூண்டு வாடை எதுவுமே பச்சை வாடை வரக்கூடாது. எல்லாம் வதங்கிட்டு ரொம்ப நல்ல வாசனை வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பொடி ரொம்ப போட மாட்டேன் நான். நீங்கள் 1 ஸ்பூன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அதனால் 1/2 போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா இந்த மசாலாவும் வாடை எல்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள்லாம் போட்டு சென்னாவும் போட்டுக்கிட்டாச்சு. தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. சென்னா போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் சென்னா போட்டோம்னா தான் உங்களுக்கு இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் வந்து அந்த சென்னாக்கு பிடிக்கும். நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். நல்லா கொஞ்சம் சுண்டி வந்த பிறகு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்குள்ளே சென்னாவை ஒரு பிடி சென்னாவை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய்க்கு பதில் மாதிரி இதை ஊற்றிக்கணும். இது வந்து இது திரியாக இருக்கும் பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த திரி இல்லாமல் அந்த இது பைண்டிங்காக தான் வந்து இந்த மாதிரி போடுறது. கூட கொஞ்சம் டேஸ்ட்டும் வந்து கூடும் இதுக்கு. இது வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்களா கொஞ்சம் திரியாக இருக்குங்க இல்லைங்களா. பாருங்கள், அப்படியே திரியாக இருக்கா உங்களுக்கு. அந்த இதுக்காக தான் வந்து அந்த சென்னாவை பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றுறேன் நான். அது ஊற்றுனோம்னாக்கா வந்து உங்களுக்கு திக்னஸை கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். பைண்டிங்காக தான் அதை ஊற்றுறோம் நம்ம. டேஸ்ட்டும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சென்னா மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு பாருங்கள். அந்த சைட்ஸ்லலாம் எண்ணெய் வருது பார்த்திங்களா, மேலே எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிச்சிங்களா. ஸோ மசாலா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சென்னா அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். கூட கொஞ்சம் எண்ணெய் தண்ணியை ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்த உடனே இறக்கிடலாம். அது ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்திங்களா, அந்த இது ஊற்றிட்டு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் மிதந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னுட்டு. அந்த திரியாக எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல குழம்பு மாதிரி இது மாதிரி
சன்னா வந்து நல்ல இதுவாக வந்துடுங்க, திக்னஸ் வந்துடும். இன்னும் கொஞ்சம் கூட சுண்ட வச்சிங்கன்னா இதுவாக இருக்கும். ஆனால் ரொம்ப சுண்டிட்டாலும் நல்லா இருக்காது. பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவியாக இருக்கணும். இதில் வந்து வேணும்னாக்கா நீங்கள் கசூரி மேத்தின்னு சொல்லிட்டு விற்பாங்க, அது இருந்ததுனாக்கா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இறக்குற ஸ்டேஜில் சிலர் வந்து கேஷ்யூஸ் அரைச்சி கூட போடுவாங்க. இதில் எல்லாமே நம்ம டேஸ்ட்டு தாங்க. பட்டு நான் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். எல்லோரும் செய்யக்கூடிய அளவுக்கு ரிச்னஸ்ஸு எல்லாமே நல்லா வந்திருக்கு பாருங்கள். பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. போதும், இறக்கிடலாம். இறக்கி வச்சிங்கனாலே கொஞ்சம் இது திக்காகிடும். ஏன்னா நம்ம அதை மசாலா இது சன்னா அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து திக்னஸை கொடுத்துரும். அதனால் இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்கலாங்க. பார்த்திங்களா பிண்டி வச்சு மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா 3 மணி நேரம் ஊறி இருக்குங்க. இது இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சு செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். எனக்கு கிச்சன் டாப் கிரானைட் டாப்பு அது வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே திரட்டி இப்போது பெருசாக போட போகிறேன். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் உருண்டை பெருசாக எடுத்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் காயுது, காயறதுக்குள்ளே நான் உருட்டி எடுத்துக்கிறேன். நம்ம பூரிக்கு திரட்டுற மாதிரி தாங்க இது. நல்ல பூரிக்கு எப்படி எந்த திக்னஸில் திரட்டுறீங்களோ அவ்வளோ திரட்டினாலே போதும். ரொம்ப மெலிசாவும் வேண்டாம், ரொம்ப தடிப்பாகவும் வேண்டாம். இது ரவுண்டாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி பண்ணுறேங்க. பார்த்திங்களா இந்த திக்னஸ், இது மைதா இல்லைங்களா, அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு சுருங்கிடுது. அவ்வளோ தடிப்பாக ஆக வேண்டாம். நல்லா கொஞ்சம் அப்படியே அமுக்கி விடுங்க, நல்லா உப்பும். அப்போ தான் பார்த்திங்களா நம்ம பூரி மாதிரியே தான். பெரிய சைஸாக போத்திங்கன்னாக்கா இதுவாக வரும். நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குங்களா. நல்லா கொஞ்சம் செவக்க விட்டு எடுங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குங்க. சாஃப்டாலும் நல்லா டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. மைதா மாதிரி எழுத்துலாம் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்திங்களா நல்லா வந்திருக்குங்களா, பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கா. ஓகே, இது கூட சன்னா வச்சு சாப்பிட்லாம் வாங்க. பார்த்திங்களா பூரி நல்லா எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குது உங்களுக்கு. இது இப்போ நானே சாப்பிட போகிறேன். பாருங்கள், மைதாவில் இப்படி புட்டு சாப்பிட்றதுக்கே வராது. நம்ம செஞ்சுருக்கிறது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையாக வந்திருக்குதுங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்கள் பசங்களை கொடுத்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.